அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 583வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 583வது நாளில் குண்டுமலையில் விழுகின்ற காசாவில் நேற்று இரவெல்லாம் கொண்டாட்டம். அமெரிக்காவுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது என்ற செய்தி. ஆனால் ஆக்சுவலாக கையெழுத்தானது என்னவென்று சொன்னால், ஈடன் அலெக்சாண்டர், இவரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அமெரிக்கன் பார்ன் இஸ்ரேலி சோல்ஜர். 550 நாட்களாக ஹமாஸோடைய கேப்டிவிட்டியில் இருந்தார். இவரை மீட்கிறதுக்கு முதல்ல ஊற்று பிப்ரவரி 15 விடு, இல்லைன்னா ஹெல் வில் பி லெட் லோஸ் அப்படி இப்படின்லாம் ட்ரம்ப் சொன்னார். ஒன்றும் நடக்கலை. யுத்தம் நடந்துகிட்டு இருந்து அள்ளி கட்டிகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு திடீரென்று அமெரிக்க கப்பல் ரெட் சீல போகலாம், இஸ்ரேல் கப்பல் தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்த நிலையை மாற்றி திடீரென ஹூத்திஸ் மீது தாக்குதலை தொடங்கினார் ட்ரம்ப். ஹூத்திஸ் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டான். அதனால் தானே சரண்டர் ஆகிட்டார். இப்போ ஒரு வழியும் இல்லை. அமெரிக்காவில் இருந்து ஒரே ஒரு அமெரிக்கன் சிட்டிசன்னு சொல்லக்கூடிய அல்லது அமெரிக்கன் இஸ்ரேலி சிட்டிசன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தன் தான் ஜெயிலில் இருந்தான். அவனை கொண்டு வர்றது எப்படி? ஒரு வாரமாக கத்தர், எகிப்து, அமெரிக்கா மூணும் ஹமாஸை தாஜா பண்ணி கடைசியில் எனக்கு எய்டு வேணும், போர் நிற்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈடன் அலெக்சாண்டரை மட்டும் நீங்கள் விட்டுரு அப்படின்னு. கத்தரும் எகிப்தும் ஈடன் அலெக்சாண்டரை விட்டு ஒரு பெருந்தன்மை நீங்கள் காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன செய்தார்? ஒரு புது ஃபண்டை அனௌன்ஸ் பண்ணிட்டார். யூஎஸ் ஃபண்டு ஃபார் காசன் எய்ட்ஸ் என்ன ஒரு இதை ஹியூமானிட்டேரியன் எய்டு அப்படின்னு சொல்லி ஒரு இதை தொடங்கி விட்டார். தொடங்கி இஸ்ரேல் உணவு அனுப்பலைன்னா இது வழியாக வரும், எவன் தடுப்பான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவங்க என்ன செய்தாங்க? அடுத்தால ஒரு வாரத்துக்கு உள்ளால நிரந்தர போர் நிறுத்தம் வேண்டும்னு கேட்டாங்க. கொண்டு வாரோம், முதல்ல நீ ஈடன் அலெக்சாண்டரை ஒரு நற்செயலாக வெளியிட்டால் போதும்னு. இப்போ சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க. இதில் ஹமாஸு ஒரு பெரிய ஸ்டேட்டஸை கெயின் பண்ணிடுது. ஏன்னா இஸ்ரேலுக்கு இது எதுவுமே தெரியாது. இஸ்ரேலு நேற்று வரைக்கும் காசாவில் நான் பெரிய யுத்தத்தை நடத்த போகிறேன், எக்ஸ்பேண்டிங் வாரன்லாம் சொல்லிட்டு இருந்தான். அதனால் 583 நாட்களாக நீ ஒரு ஹாஸ்டேஜஸை கூட உன்னால் மீட்க முடியலை. அவன் அடித்து பார்த்துக்கிட்டு ஹோதிஸ்ட்டை வாங்கின அடியில் $1 பில்லியன் இழந்தாலும் பரவாயில்ல. இப்போ கடைசியில் ஒரே அடியா ஹமாஸுக்கு சுமூகமாக பேசி, காலில் விழுந்துன்னு சொல்லுவதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், சுமூகமாக பேசி ஈடன் அலெக்சாண்டரை மட்டும் விட்டுருங்கப்பா அப்படின்னு ஹமாஸ் அதுலேயும் ஒரு டாக்டிக்ஸை கையாண்டிருக்கான். ஈடன் அலெக்சாண்டரை விடுவேன், ஆனால் நீங்கள் எகிப்துக்கு கொண்டு போய் நேரே அமெரிக்கா கொண்டு போயிடக்கூடாது, இஸ்ரேலில் கொண்டு போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஒப்படைச்சி அதுக்கு பிறகு தான் போகணும். அப்போ டியூஸ்டே நாளைக்கு விட்காஃபு, அமெரிக்கானுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, இப்படி 3 பேர் இஸ்ரேலுக்கு போகிறாங்க. இஸ்ரேலுக்கு போய் ஹமாஸு ஈடன் அலெக்சாண்டரை 550 நாள் கேப்டிவாக இருந்தவரை ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஏற்கனவே இஸ்ரேலில் உள்ள மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு லேண்டை விட்டு வெளியில் போயிட வேண்டான்னு. நேற்று கிளீனாக சொல்லிட்டாரு லிபர்மேன், லேபிட் எல்லாரும் சொல்லிட்டாங்க, காசா பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது. காசா மஸ்ட் பி தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேர் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீனன் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். தனி பாலஸ்தீனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல காசாவுக்கும் பங்கு உண்டு, வெளியில் வாண்டாம். இவன் யுத்தத்துக்கு ஆளை கூப்பிட்டான், வரல. இப்போ 3 பில்லியன் சீக்கல்ஸ், அதாவது இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கு நாணயத்தில் 3 பில்லியன் உங்களுக்கு சொகுசான வாழ்க்கையை அமைக்க தருகிறோம், வாருங்கன்னு கூப்பிடுறான். அவங்க நாங்கள் 52-53 பேரை கொலை செய்ததை தவிர எந்த நோக்கமும் இல்லாத யுத்தமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள், வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ என்னன்னா, ஈரானை தாக்கி ஹூத்திஸை கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறதே அடிபட்டு போய் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு நற்செயல் ஒன்றை காட்டி சீஸ்ஃபயரு, இந்த எய்ட்ஸ் என்ட்ரன்ஸ் அது தனியாக, இஸ்ரேல் இல்லாமல் இஸ்ரேலை அமெரிக்காவிடம் இருந்து பிரித்தே விட்டார்கள் ஹமாஸு. இது ஹமாஸ் பெற்ற மிகப்பெரிய வெற்றி. நான் உன்னிட்ட ஏன்டா பேசணும்னு கேட்குறான். நாங்கள் 3 பேர் வாரம் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிடாங்கிறான்.
பாதுகாப்பு ஏற்பாடுன்னா பென் கொரியன் ஏர்போர்ட்ல இறங்கணும்னா யமனுடைய ஹூத்திஸோடைய பெர்மிஷன் வேணும். அது இப்போ கேட்டால் கொடுத்துருவாங்க. அவங்க தான் சரண்டர் ஆன அமெரிக்காவுக்கு தானே ஏதாவது ஒரு ஃபேவரை செய்கிறாங்க. இப்போ ஹமாஸ் ஒரு ஃபேவரை பண்ணது, ஹமாஸ் ஒரு நற்செயலை செய்கிறது, ஹூத்திஸ் ஒரு நற்செயலை செய்கிறார்கள். இதனால் இஸ்ரேலில் வந்து அமெரிக்க உன்னுடைய அதிகாரிகள் இறங்க முடியும், விட்காஃப் உட்பட. அதாவது ட்ரம்ப் என்வாய் ஃபார் மிடில் ஈஸ்ட் வந்து இறங்க முடியும். அங்கே வச்சு ஈடன் அலெக்சாண்டர் ரிசீவ் பண்ணுவது மற்ற ஹாஸ்டேஜ் கேட்பாம்ல, 584 நாளா அப்பாய்களை கொலைச்சது ஒன்றும் சாதிக்க முடியல. அமெரிக்காவே ஹமாஸ்கிட்ட பேசி, காலில் விழுந்து நான் சொல்ல மாட்டேன், பேசி முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி நீயும் பேசி முடிச்சுட்டு வெளியே வாடான்னு நேற்றைய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கடையில் ஹமாஸ் என்ன செய்திருக்காங்கன்னா, நேற்று நிறைய புது டனல்ஸை தோண்டின செய்தி இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் அல்குஸ் வந்து ஒரு ஆம்புஷ் சுஜயால பண்ணிருக்கு. அது வந்து பயங்கர இழப்புகளை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. பெரிய ஆம்புஷ். அதில் 56 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். இப்போ ட்ரம்ப் வந்து என்ன செய்யறான், நெத்தன்யாஹூ டப்புன்னு ட்ரம்ப் காலில் விழுற மாதிரி, நான் விட்காஃபோடைய திட்டத்தை ஆதரிக்கிறேன், நீங்க ஒரு ஈடன் அலெக்சாண்டரை கொண்டு வரதை ஆதரிக்கிறேன்னு. அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னான், அமெரிக்காவினுடைய நிதி உதவி நின்று போய்விட்டது, அமெரிக்காவினுடைய ஆயுத உதவியும் இல்லாமல் நாம் சண்டையிட வேண்டியது வந்தாலும் சண்டையிடுவேன்னு சொன்னான். அதுக்கு பிறகு அவனுக்கு செய்தி வருது, ஹமாஸோட ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க யாரு, ட்ரம்ப். அதனால ஈடன் அலெக்சாண்டரை விடுறாங்களே, உடனே பல்ட்டி அடிச்சு நான் அதை ஆதரிக்கேன்ட்டான். ஆக நேற்று எனக்கு அந்த அல் ஜசீரா, அல் மயாதீன் இதுல கொட்டி ஏதோ ஒரு கோரஸை பாடிட்டு காசா ஸ்ட்ரீட்ல மக்கள் ஊர்வலம் போறாங்க. இதை பார்க்கறதுக்கு நம்ம இவ்வளவு நாளும் சொன்ன செய்தியில இருந்து கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. கொஞ்சம் லைட்டுகள் எரியுது, இரவுதான் நினைக்கிறேன், லைட்டுகள் எரியுது, மக்கள்லாம் சந்தோஷமாக போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிறைய பஸ்ஸுகள் நிற்கிது, அந்த மக்கள் வந்து இறங்கினதா இருக்கும். அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, காசா வந்து நமக்கு உக்கிரமாக காட்டப்படக்கூடிய அளவுக்கு இல்லையோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் உணவுப் பொருள் இல்லாமல் அங்கு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், பார்வை இழக்கிறார்கள், வயோதிகள் இறக்கிறார்கள் என்ற செய்தி நம்ம நம்பக்கூடிய சேனல்களே திரும்ப திரும்ப தந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் நேற்று உள்ள இது நமக்கு வேறொரு விஷயத்தை தான் எடுத்து காட்டியது. ஆக நேற்றும் அடி வாங்கி செத்துருக்கான் யாரு, இஸ்ரேலிய இராணுவம். ஆனால் எல்லாத்தையும் மிஞ்சி மக்கள் அனைத்தையும் சற்றே ஒதுக்கி வைத்தவர்களாக காசாவினுடைய வீதிகளில் இந்த அமெரிக்க ஹமாஸ் ஒப்பந்தத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். இனி அமெரிக்கா நம்ப முடியாத நாடு எப்படி இஸ்ரேல மாதிரியோ, ஆனால் ஹமாஸ் இதை வந்து ஒரு பெரிய கெஸ்டராக செய்திருக்கு. இதை உலக நாடுகள் எல்லாமே பாராட்டி இருக்கின்றன. இப்போ உலக நாடுகள் ஒருபடி மேலே போய் ஹமாஸ் பக்கத்தில் சாய்ந்து விட்டன. ஆனால் இஸ்ரேல் தனிமைப்பட்டு விட்டது. இனி ஈடன் அலெக்சாண்டரை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது நாளைக்கு நெத்தன்யாஹூனுடைய தோல்வி பளிச்சுன்னு இஸ்ரேல் முழுவதும் தெரியும். ஆனால் லேபிடு, லிபர்மேன் எல்லாரும் நாங்கள் உள்நாட்டு குழப்பத்தை தொடங்கி விட்டோம் என்று தான் சொல்லி இருக்கிறார்கள். அமெரிக்காவும் சொல்லிட்டு இவனை பதவியில் இருந்து தூக்கணும்னா உள்நாட்டு குழப்பம் தாம்னா செய்யுங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டோம்னு அப்படி இருக்கிறது. அடுத்தது நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வருவோம் என்று சொன்னால், வெஸ்ட் பேங்க்ல நேற்று அல்குட்ஸ் பிரிகேட்ஸ் அடியில் நாகல் பிரிகேட்ஸ் ஓடி போயிட்டான். இப்போ இஸ்ரேல் அதை தோல்வின்னு சொல்லாமல் எங்களுக்கு நாகல் பிரிகேட்ஸு, இஸ்ரேலுடைய தனி இராணுவ பிரிவு எங்களுக்கு தேவைப்படுகிறது, காரணம் நாங்கள் காசாவில் மிகப்பெரிய யுத்தம் ஒன்று தொடங்க போகிறோம் என்று. இப்போ வாழை கட் பண்ணிட்டான். 78 ஆண்டு காலமாக உன்னை யார் நீ காப்பாற்றி கொண்டு இருந்தாங்களோ அதை ஈஸியாக கட் பண்ணிட்டான். நீ ஈரானை வச்சு ஹூத்திஸை ஈரானை தாக்குவேன், நேற்று போய் உதயதாரில் கொண்டு போட்டிருக்கான், போடான்னு சொல்லி விட்டுட்டு அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்தது ஹெப்ரான்ல ஒரு ஸ்கூல் காம்பவுண்ட்ல குண்டு போட்டிருக்கான், கொஞ்சம் மாணவர்கள் இறந்திருக்கிறார்கள். அதான் மனசாட்சி இல்லாத வேலையெல்லாம் நடக்கும். இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து பயங்கரமா அவங்க வந்து இஸ்ரேலிய இராணுவம் வந்து இந்த வீடுகளை ரெய்டு பண்ண வருவான் பாரு, அவனெல்லாம் வச்சு காய்ச்சிருக்கானு. ஒரு ரெய்டும் சக்சஸ்ஃபுல்லாவில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள். அதனால் இஸ்ரேலிய இராணுவம் ஓடி இருக்கிறது. அப்போ இப்போ வெஸ்ட் பேங்க்ல காசாவுக்கு ஈக்குவலா இஸ்ரேல் அழிவை சந்திக்கிறது. இஸ்ரேல் நான் கையில் உள்ள நாடு தானேன்னு நினைச்சு போக முடியல. பாலஸ்தீன் அதாரிட்டி கம்ப்ளீட்டா ஒதுங்கிட்டானோ, அவனுக்கு கையில ஒரு போர்ப்படை இருக்கு, கம்ப்ளீட்டா ஒதுங்கிட்டானோ, இவன் தான் எல்லாத்தையும் இடிச்சுட்டு வீடு கட்டுவாங்கிறான். ஆக அங்கேயும் மிகப்பெரிய அடி. பிறகு ஹூத்திஸ்
நாங்கள் நெவல் பிளாக்கைடு ஏர் ஸ்பேஸ் பிளாக்கைடை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று பென்குரியன் ஏர்போர்ட்டை தொடர்ந்து தாக்கி இருக்கிறார்கள். ஒருவேளை பென்குரியன் ஏர்போர்ட்டுக்கு இஸ்ரேல் அதிகாரிகள் வந்து அமெரிக்க அதிகாரிகள் வந்து இந்த ஈடன் அலெக்சாண்டரை டேக் ஓவர் பண்ணும்போது கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க. அதை இப்போ ட்ரம்ப் நிறைய நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டீங்கப்பா, என்னை கொஞ்சம் பார்த்து எங்களை அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னால் அதுவும் நடக்கும். அதுக்கு பிறகு இஸ்ரேல் வந்து சில தாக்குதல்களை ஹூத்திஸ் மீது நடத்தியிருக்கிறது. ஒன்றும் இல்லை, அந்த ஹுதைதா ஏர்போர்ட்டு, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, கேன்சர் ஆஸ்பத்திரி, பீடியாட்ரிக் ஆஸ்பத்திரி, கேன்சர் காசநோய் மருத்துவமனை, குழந்தைகள் மருத்துவமனை, இது ஏற்கனவே இடிவாடாக கிடக்கு. அதை பற்றி கவலைப்படல. 1752 12 தாக்குதல்களை சந்தித்திருக்கிறோம். 500 தாக்குதல்களை நாங்கள் முறியடித்திருக்கிறோம். 1200 தாக்குதல்கள் விழுந்தது என்பதை நேற்று கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. நேற்று நான் தகவல் சொல்லும்போது சொன்னால் 1712 தாக்குதல் நடந்ததுன்னா அதை நிறைய தடுத்தே இருக்கிறார்கள். அதனால எங்களுடைய லட்சியம் இஸ்ரேலினுடைய கட்டுமானங்களை அடுத்தால் அடிப்பது. ஏர் ஸ்பேஸுக்குள்ளால யாரும் வரக்கூடாது. நாங்கள் சர்வதேச விமானங்களை சொல்லிக் கொள்கிறோம், நீங்கள் எங்கள் அனுமதி இல்லாமல் போவாதீங்க. இஸ்ரேலுக்கு உள்ளால போனா எங்களுடைய தாக்குதலுக்கு இலக்கான நாங்கள் காரணம் இல்லை. ஆகவே நீங்கள் ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் பண்ணிடுறது நல்லதுன்னு ஹூத்திஸ் எங்கேயோ இருந்து கொண்டு இஸ்ரேலுடைய ஏர் ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ஹமாஸ் பெற்ற இந்த அமெரிக்காவோடு பெற்ற தனி ஸ்டேட்டஸ் பெரிதாக பேசப்படுகிறது. ட்ரம்ப் இங்கே ஒரு இத்தனை நடந்துட்டு இருக்கு பாருங்க, அதை ராத்திரியே பேசி முடிச்சுட்டாங்க. ஹமாஸு எனக்கு தெரிஞ்சு ஹமாஸ் விட்டு கொடுக்கல. ஃபண்டு கொண்டு வர இந்த ஃபண்டு விஷயம், ஹியூமனிட்டேரியன் எய்டு ஃபண்டு விஷயம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப் அறிவிச்சிட்டாரு. ஆனால் நேற்று அது ரொம்ப ஹைலைட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அப்போ இங்கே ஹமாஸோடையும் ஒரு இதை பண்ணி விட்டாரு. இஸ்ரேலை போயான்னு சவுட்டி வெளியே தள்ளிட்டாரு. இப்போ இஸ்ரேலு அழிவு ஒன்றை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது என்ற நிலைக்கு வந்து விட்டது. இனி அன்னைக்கு ரஃபாக்குள்ளால போகும்போது அமெரிக்காவுக்கு நாங்கள் திட்டத்தை கொடுத்துட்டோம், அவங்க அப்ரூவ் ஆனோன்னா போவோம். என்னடா இப்போ மொத்தமே தூக்கி போட்டு சவுட்டு மிதிச்சு விட்டான். ஆக இஸ்ரேல் வீழ்வதை நாம் பார்க்கலாம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில்